friends, welcome to our channel. நம்ம சேனலில் யூஜிடி ஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துட்ருக்கேன். அதில் ஆயிலர்ஸ் தியரத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது விஷயம் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இது அதுக்கு அடுத்து உள்ள எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூஜிடி ஆர்பிக்கு ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் யூஜிடிஆர்பியை ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை ஆன்லைன் பேட்ச்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும், ஒரு 5000 ப்ளஸ் MCQs டிஸ்கஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி லைவ் செஷன், டெய்லி டெஸ்ட் இருக்கும். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை பாருங்கள், ஆயிலர்ஸ் தியரத்தை நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஆயிலர்ஸ் தியரத்தை நம்ம ஏற்கனவே ஆயிலர்ஸ் தியரத்தில் ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தெரியும் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு தெரியும். ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஆயிலர்ஸ் தியரத்தையே டெவலப் பண்ணுவோம். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னா என்ன? f of tx, ty ஈக்குவல் டு t பவர் n இன்ட்டு f of x, y அப்படின்னு போட்டோம்னா இட் இஸ் இப்படி ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இட் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்ததுன்னா x dou u by dou x ப்ளஸ் y dou u by dou y ஈக்குவல் டு nf. இது விஷயமா டீட்டெயில்டு வீடியோ இதுக்கு முன்னால் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் பாருங்கள், இப்போ இதை வச்சு நம்ம இதில் வந்து எதெல்லாம் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இதில் செக் பண்ண போகிறோம். இதில் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்குதா, அதனுடைய டிகிரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இம்மீடியட்டாக நம்ம என்ன செய்திடலாம், ஆன்சர் எழுதிடலாம். இதில் பாருங்கள், sin inverse of x by y plus tan inverse of y by x அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேலே பவர் 1, கீழே பவர் 1, அப்போ 1 - 1 0 வந்துடும். சரியா? அப்போ டிகிரி வந்து 0. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னவா இருக்குன்னா x dou u by dou x plus y dou u by dou y ஈக்குவல் டு nf. அப்போ 0fன்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ 0fனா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 0. சரிதானா? x dou u by dou x plus y dou u by dou y ஈக்குவல் டு 0. சரிதானா? இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது நம்மளுடைய ஆயிலர்ஸ் தியரம் படி நம்மளுடைய ஆன்சர். இது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க, டோ u வந்து இந்த இருக்கு, டோ u by dou x நான் கண்டுபிடிக்கிறேன். டோ u by dou x sin inverse x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by root of 1 minus x square, 1 by root of 1 minus x square by y square. இதில் x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, அப்போ 1 by y, 1 by y. அப்போ என்ன வரும் பாருங்க, root of y square, root of 1 by y into root of y square minus x square by ரூட்டுக்குள்ள y square இருக்கும், அதை வெளியே எடுத்துட்டோம்னா y. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by root of y square minus x square plus இதை விட்டுட்டேன் பார்த்தீங்களா, tan inverse x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by 1 plus x square, அப்போ 1 by 1 plus y square by x square. சரியா? அதுக்கப்புறம் இந்த y by x க்கு டிஃபரன்ஷியேஷன் y கான்ஸ்டன்ட், 1 by x க்கு டிஃபரன்ஷியேஷன் minus 1 by x square, அப்போ minus y by x square, minus y by x square. அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே minus y by x square into x square plus y square by x square. சரியா? x square கேன்சல் ஆகிடும். அப்போ 1 by root of y square minus x square minus y by x square plus y square. சரிதானா? இது என்னது, நம்மளுடைய dou u by dou x. சரியா? அடுத்தால நம்ம dou u by dou y கண்டுபிடிக்கணும். dou u by dou y ஈக்குவல் டு இந்த 1 by root of 1 minus x square by y square, 1 minus x square by y square
அதுக்கப்புறம் இங்கே ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 1/yக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து -1/y². அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன வரும்னா -x/y² வரும். -x/y² அப்படின்னு கிடைக்கும். சரிதானா? -x/y² ப்ளஸ் அடுத்தது tan inverse ஆஃப் y/x. அப்போ 1 + y²/x². yக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1, அப்போ ஒரு 1/x. சரிதானா? அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா -x/y² × √y² - x²/y. அப்போ இதில் ஒரு y கேன்சல் ஆகும். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1/x × x² + y²/x² வரும். அப்போ ஒரு x வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகும். அப்போ என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ∂u/∂y என்ன வருதுன்னு பார்ப்போம். ∂u/∂y = -x/y √y² - x². சரியா? அடுத்தது இந்த x மேலே போயிடுமா +x/√x/x² + y². +x/x² + y². இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாருங்க. x ∂u/∂x + y ∂u/∂y வேணும் இல்லையா? அப்போ x ∂u/∂x + y ∂u/∂y இதை x ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இதை x வச்சு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x/√y² - x². சரியா? இதையும் x ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -xy/x² + y². சரியா? அடுத்தது இதை நம்ம என்ன செய்யணும்? இந்த இருக்கு ∂u/∂y இந்த இருக்கு. இதை நம்ம என்ன செய்யணும்? y ஆல மல்டிப்ளை பண்ணணும். y ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -xy/y × √y² - x² + xy/x² + y². இப்போ பாருங்க இந்த y கேன்சல் ஆயிடும். இந்த -xy இந்த கேன்சல் ஆயிடுது. இங்கே y கேன்சல் ஆன போக மிச்சம் x/√y² - x². இங்க -x/√y² - x² இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 0. சரிதானா? ஈக்குவல் டு 0. இதில் ஆய்லர்ஸ் தியரத்தை வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிச்சு பார்க்கணும். அல்லது ப்ரூவ் தட் அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த முதல்ல டிகிரி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதோட நம்ம என்ன செய்திடலாம்? நிறுத்திடலாம். சரிதானா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ப்ரூவ் தட் தான் கேட்டிருக்கு. அப்போ நம்ம டிகிரி மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன செய்திடலாம்? பண்ணிடலாம். இல்லை பாருங்க, இங்கே பாருங்க sin u f is equal to sin u. f is equal to என்னது? sin u which is equal to x plus 2y plus 3z by root of x power 8 plus y power 8 plus z power 8. சரியா? அப்போ f of tx, ty போட்டீங்கன்னா sin u equal to மேல ஒரு t காமன் அவுட் சைடு எடுத்துடலாம். tx 2ty 3t. அப்போ மேல ஒரு t வெளியே வந்துடும். x plus 2y plus 3z. இங்க ஒவ்வொன்றுலையும் ஒரு t வெளியே வரும். அப்போ t power 8 into x power 8 plus y power 8 plus z power 8 வரும். இந்த t power 8 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்? t power 4ன்னு வரும். அப்போ t by x plus 2y plus 3z by t power 4 into square root of x power 8 plus y power 8 plus z power 8. சரியா? அப்ப இதுல ஒரு t போனா மிச்சம் 3 இருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா t power -3 into f. 3 power -3. அப்ப நம்மளுடைய டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா -3. நம்மளுடைய டிகிரி என்னது? -3. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ∂f/∂x plus y ∂f/∂y equal to -3f. equal to என்னது? டிகிரி எவ்வளவு? -3. அப்போ -3fன்னு வந்துடும். சரிதானா? இதில் ப்ரூவ் தட் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்துல ஆன்சர் நம்மளுக்கு முடிஞ்சிருது. இந்த இடத்துக்கு பாருங்க f is equal to என்னது? sin u. அப்போ ∂f/∂x equal to cos u into ∂u/∂x. ∂f/∂y equal to
cos u into dou u by dou y. சரியா? அப்ப இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. x into cos u dou u by dou x plus y into cos u dou u by dou y equal to minus 3 sin u. Almost we reached the answer. இப்ப பாருங்க ஆன்சர் வந்துருச்சான்னு பாருங்க. ஆன்சர் பாருங்க. x into dou u by dou x plus y into dou u by dou y equal to minus 3 sin u by cos u. sin u by cos u என்னது நம்மளுக்கு tan u. சரியா? equal to minus 3 tan u. So x dou u by dou x plus y dou u by dou y plus 3 tan u equal to என்னது 0. சரிதானா? இதுதான் நம்மளுடைய அடுத்த இந்த இதுல வந்து z ஃபங்க்ஷன் z இருக்கிறதுனால பிளஸ் z dou u by dou z ஐயும் நம்ம என்ன செய்துக்கலாம் சேர்த்துக்கலாம். z dou u by dou z. சரிதானா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுல ஃபங்க்ஷன் ஆஃப் z இருக்கிறதுனால அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க. e power u equal to log நான் கேன்சல் பண்ண log e power u த்ரூ அவுட் எடுக்கிறேன். அப்ப e power e யும் log இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒண்ணுக்கு கேன்சல் ஆயிடும். equal to x power 5 plus y power 5 by x cube plus y cube. இதுதான் என்னது நம்மளுடைய f. இப்ப f of tx, ty equal to t power 5 காமனா வந்துரும். x power 5 plus y power 5 by கீழ t power 3 காமனா வந்துரும். x cube plus y cube. அப்ப 5 minus 3 எவ்வளவு t square or t square. நான் இதத்தான் பவரை சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் அதனுடைய டிகிரியா இருக்கும். இங்க பவர் 5, இங்க 3. 5 minus 3 is equal to 2. அதுதான் என்னவா இருக்கும் நம்மளோட டிகிரியா இருக்கும். அப்ப x dou f by dou x plus y dou f by dou y equal to 2f. equal to என்னது 2f. சரிதானா? இந்த இருக்கு f. f என்னது? f is equal to e power u. அப்ப dou f by dou x equal to e power u dou u by dou x. e power u க்கு டிஃபரன்ஷியேஷன் e power u தான். அடுத்தது dou f by dou y equal to e power u dou u by dou y. e power u dou u by dou y. சரிதானா? அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஆன்சர் என்னன்னு பாருங்க. இதுல தானே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப x into dou f by dou என்னது e power u dou u by dou x plus y e power u dou u by dou y equal to 2 into e power u. அப்ப throughout our e power u cancel ஆயிடும். மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. x dou u by dou x plus y dou u by dou y equal to 2. அதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். சரிதா? அதான் நம்மளுடைய ஆன்சர். அதாவது படிக்கும் போதே கான்செப்ட்ஸை வந்து ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எந்த ஸ்டேஜ்லையும் மறக்கவே செய்யாது. அதுதான் அந்த விஷயம். அடுத்தது பாருங்க. அதே மாடல் தான் sin u equal to f which is equal to x square plus y square by x plus y. அப்ப பவர் n எவ்வளவு? n equal to 1. அப்படின்னா இங்க பவர் 2 இருக்கு, கீழே பவர் 1 இருக்கு. அப்ப 2 minus 1 equal to 1. அதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ x dou f by dou x plus y dou f by dou y equal to f. equal to என்னது? f. இதே மெத்தட் தான். அப்ப என்ன கிடைக்கும்னு பாருங்க. dou f by dou x equal to cos u into dou u by dou x dou f by dou y equal to cos u into dou u by dou y. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க.
இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு காஸ் யூ dou u by dou x plus y cos u dou u by dou y equal to sin u. அப்போ ஆன்சர் வந்துருச்சா? இந்த காஸ் யூவை வலது பக்கம் கொண்டு டிவைட் பண்ணிடுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் dou u by dou x plus y dou u by dou y equal to tan. வந்துருச்சு ஆன்சர். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. பார்த்த உடனே நம்ம என்ன செய்திடலாம்? அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம சொல்லிடலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே பாருங்க பவர் வந்து இங்கே பவர் 1 கீழே பவர் 1, இங்கே பவர் 1 கீழே பவர் 1, இங்கே பவர் 2 கீழே பவர் 2, இங்கே பவர் 1/2 இங்கே பவர் 1/2, மேலே கீழே பவர் ஈக்குவலாகவே இருக்கு. அப்படி இருந்ததுன்னா n = எவ்வளவு? 0. அப்போ x dou u by dou x plus y dou u by dou y equal to என்ன வந்துடும்? 0f equal to 0. சரிதானா? தாய்லர்ஸ் தியரத்தை வச்சு நம்ம ஈஸியாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை பார்த்த உடனே நம்ம என்ன செய்திடலாம்? ஆன்சரை போட்டுடலாம். இந்த இடத்துல உங்களுடைய ஒர்க் என்னன்னா, என்னோட வேல்யூ என்ன, என்னுடைய டிகிரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒர்க். சரிதானா? பாருங்க, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம வந்து ஆய்லர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக ஷார்ட்டாக போடலாம் அப்படிங்கிறது விஷயமா இதில் பார்த்துருக்கோம். இதை வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக எப்படி MCQ சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் சொல்லுவேன். அதனால் நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு அப்படி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் யூனிட் வைஸ் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய UGTRB ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 5000+ MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். இது போக கிளாஸில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி லைவ் செஷனில் டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். டெய்லி டெஸ்ட் கொடுப்பேன். டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் லைவ் செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவேன். எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷனை வந்து டிலே பண்ணாதீங்க. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது பார்க்கலன்னா பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண வேண்டியதுனால கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள்.